மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த சிறுநீரக பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கவே முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கிறோம். இப்போ இவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வரலாம் அப்படின்னு ஒரு கேட்டகரியில சொன்னாலும் இதுல எதுவுமே எனக்கு இல்லைங்க, ஆல்ரெடி பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா பர்ஃபெக்டா நான் இருக்கேன், திடீர்னு எப்படி எனக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் வந்துச்சு, அதுவும் ஸ்டேஜ் 4 கிட்னி ஃபெயிலியர், ஸ்டேஜ் 5 அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால நான் டெஸ்ட் எடுத்து பாக்குறேங்க. இப்போ லாஸ்ட் மந்த் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருந்ததுன்னா எப்படி அதை சரி செய்யலாம்? ஒரு சின்ன க்ளூ நம்ம பாடி வந்து நமக்கு கொடுக்கும். இல்லைங்க, இந்த விஷயம்லாம் இருக்கு தெரியுது, இல்ல கிட்னி வந்து பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும்னு சொல்லலாம். சரி, மெயினா நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு ஏஜ் 38 தானே ஆகுது, 40 இயர்ஸ் தானே ஆகுது, எப்படி ரொம்ப நாளா பிபி இருந்துச்சா? ஆமாங்க, நான் வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஸோ இது வந்து ஃபுட்லயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலான்ட்டு அப்படியே நான் இருந்துட்டேன். பட் இத்தனை வருஷமா 5-6 வருடங்களாக இந்த பிபிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே இது இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஸோ இது சடனா வந்து கிட்னி அஃபெக்ட் ஆயிருக்கே அப்படின்னு நினைப்போம். அங்க என்ன நம்ம பண்ற தவறுனா, பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று டயட் மூலியமோ இல்லை நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்தோ இல்லை மருந்துகள் மூலியமாகவோ நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அடுத்தது நமக்கு வந்து வேற ஆர்கன் எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்று நமக்கு கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வருது, அடுத்ததாக பிரெயின் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வருதுன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப கவனமாக இருந்து நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரி, இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதனால கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்றத நம்ம ரொம்ப கவனமாக இருந்து பார்க்கணும். அடுத்ததாக நம்மளுடைய உணவு முறை. சிலர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமா நான் வந்து அவுட் சைட் ஃபுட் தாங்க சாப்பிட்றேன், வேற ஆப்ஷன் கிடையாது, நான் வந்து இந்த ஒர்க்னால இங்க இருக்கேன், அதனால இப்படி காலையில எந்திரிச்சு நான் வெளியில போயிடுறேன், அப்போ அங்க இருக்கக்கூடிய ஃபுட் தான் நான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடும்போது, தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் நிறைய விஷயங்கள் கலப்படம் சேர்த்துதான் நமக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த உணவுகள் எடுக்க எடுக்க சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே கவனத்துல வைக்க வேண்டியது, நம்ம உணவு சாப்பிடும்போது கலர் கலரா இருக்கா, டோட்டலா அந்த ஃபுட்டை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிடணும். என்னன்னா, கலரா ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோம், இன்னைக்கு என்னென்னமோ கலர்ல எல்லாம் வருது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கலர்ல இருக்குமான்னு கூட தெரியல, லைட் ப்ளூ கலர்ல இருக்கு, லைட் பிங்க் கலர்ல நம்ம பாக்குறோம், இல்ல உஜாலா கலர்ல இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த கிரீனா ஒரு கலர்ல, இது நேம்ஸ் வந்து வேற என்னென்னமோ நம்ம வந்து சொல்லி அதுல சில சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம குடிக்கிறோம். இந்த மாதிரி கலர்ஸ், அதுக்கப்புறம் கேக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எதோ நேம்ல அவ்வளவும் கெமிக்கல்ஸ், அவ்வளவு கலர்ஸும் வந்து பார்க்கணும். அதுவும் இந்த கோடை காலத்துல சொல்லவே வேண்டாம், பேரே தெரியாத நிறைய கலர் கலரா கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ரோஸ் மில்க் குடிக்கிறது, இந்த கலர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கிட்னினால ஃபில்டர் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க என்ன கலர்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும் யூரின் என்ன கலர்ல வருது, மோஷன் என்ன கலர்ல வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூரின் எப்பவுமே ஒரே கலர்ல வர மாதிரி தான் வரும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி கிளியர் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு கிட்னி அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் நமக்கு கிளியர் பண்ணணும். ஸோ அது பாடியில வந்து ரத்தத்திலயும் டாக்ஸின்ஸா மாறாம, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் லோட் கொடுக்க கொடுக்க அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கிட்னில இருக்கக்கூடிய மைக்ரோ வெசல்ஸ்லயும் அந்த ஃபில்டர்ஸையும் ரொம்ப அதிகமா பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபுட்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவே குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லும் போது நமக்கே அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும்போது
குழந்தைகளுக்கு அது சிறுநீரக பாதிப்பை கண்டிப்பாக உண்டாக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். அதே மாதிரி சில மசாலா நம்ம வந்து சேர்க்கிறோம். உணவு பொருளோடயே சேர்த்து இந்த மசாலாவை சேர்த்தே நீங்க சமைச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த டேஸ்ட்டுக்கு வந்து என்னைக்கு நம்ம அடிமையாக ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து நம்ம உடலுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வருதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மசாலாக்கள்ல நிறைய அளவு உப்பு சேர்த்திருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. சில கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஏதோ அதுல இருக்கிற மாதிரி தெரியும். சோ அதுவும் நமக்கு ப்ரிசர்வ் பண்ணி தான் அந்த மசாலா பாக்கெட் குள்ள கொடுப்பாங்க. ஒரு சிலர், எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் இதை சாப்பிடறத விட இந்த மசாலாவை அப்பப்போ லைக் பண்ணி தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சுவைக்கு நம்ம அடிமையாகி அதை சாப்பிடதான் நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள்ல அதிகமான பாதிப்பு வந்து நமக்கு உண்டாகுது. ஸோ இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். சரிங்களா? இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம கையில தான் இருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம். ஸோ சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு அந்த உணவுகளை சரியான முறையில நம்ம கையாண்டு நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக சிறுநீரகங்கள். ஸோ இந்த மாதிரி காரணங்களால இளம் வயதிலேயே சிறுநீரக பாதிப்பு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சரி, இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? சிறுநீரகம் இந்த அளவு பாதிப்பு இருக்குங்க. முக்கியமா புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு, புரோட்டீன் யூரியா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த புரோட்டீன் யூரியா இருக்கு. இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கேற்ற உணவு முறைகளும் முக்கியமாக மருந்து முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் கரெக்டா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல சிறுநீரக பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும். இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் தான் எடுக்கணும். இல்லைங்க, நமக்கு வந்து GFR ரேட் வந்து ஒரு 40க்கு மேல இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் பார்த்துட்டு சித்த மருந்துகள் எடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இல்லைங்க, GFR ரேட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, 8 9 இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா அதற்கேற்ற சிகிச்சை முறைகள், இன்கேஸ் நமக்கு டயாலிசிஸ் தேவைப்படுதுன்னா எமர்ஜென்சியா நம்ம வந்து டயாலிசிஸ் 1 இல்ல 2 முறை பண்ணிட்டு அதனுடைய சித்த மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இத்தனை வருடங்களாக அந்த மெடிசன்ஸ் நம்ம ஏற்கனவே எதனா ஒரு ப்ராப்ளம்க்கு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபாலோ பண்ண கிட்னிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். பிளட் பியூரிஃபை ஆகும்போது யூரியா கிரியேட்டின் லெவல் நமக்கு நார்மலுக்கு வரும். இதற்கு ஏற்ற உணவுகள் என்ன? இயற்கையான முறையில இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம நிறைய சாப்பிடும்போது கிட்னி வந்து நல்லாவே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பைலேட்ரலா இருக்கக்கூடிய கிட்னிஸ் வந்து சுருங்கி இருக்கு சோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இல்லைன்னா பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 5 அப்படின்னு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு கார்டிகோ மெடுலரி டிஃபரன்சியேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது கிட்னியோட மெடுலாக்கும் கார்டெக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன், அது வந்து யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த யூனிட்டோட டிஃபரன்சியேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறதுனால வரக்கூடியதுதான். ஸோ எந்த கண்டிஷன் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட், என்ன ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னா, முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாட்டு பழங்கள், காய்கறிகளும் அதான், பழங்களும் அப்படிதான் சொல்லலாம். ஸோ கொய்யா எடுத்துக்கலாம், பப்பாளி நமக்கு எடுத்துக்கலாம், தர்பூசணி தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப இனிப்பான பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எலுமிச்சை, சாத்துக்குடி, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு அதற்கேற்ற உணவு முறைகள் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக பார்லி கஞ்சி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, இதுல சமைத்த உணவு, அதுல செய்த அவல் வகை. ஸோ அவல் வகையை நம்ம சாப்பிடும் போதும் சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்றீங்க மூக்கிரட்டை கீரை சாப்பிட்றோம், பூனை மீசை சாப்பிட்றோம்ட்டு. அதுவும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மருந்துகளும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ சிறுநீரக பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது ஒரு பழுது, நம்ம பாடியில ஒரு ஆர்கன் பழுது அடையுது, அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உணவு முறைகள் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவில் சிறுநீரக பாதிப்புக்கு முக்கியமான காரணத்தை பத்தி பார்த்தோம்.
பார்த்தோம். சில வகையான உணவு முறைகளும் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.